அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். வரக்கூடிய நாட்கள் மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்ருக்கோம். நாளைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ஓய்டா என்ன சொல்லுது, அது மட்டும் இல்லாமல் இது சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, வரக்கூடிய நாட்கள் வாரங்கள் மார்க்கெட் எப்படிலாம் ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ். என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 23,300, அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா 23,432, அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா 23,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம். அது சப்போர்ட்டாக எதை சொல்லியிருந்தோம் அப்படின்னா 23,000, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 22,800, அதுக்கும் கீழே போச்சுன்னா 650 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகின மார்க்கெட் நம்மளோட 23,000 சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே ரெக்கவரி ஆகி நின்று இருக்குது. ஓகேங்களா? இதனால தான் மார்க்கெட்டை டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணுங்கள். மார்க்கெட் 10 நாளில் கண்டிப்பாக ஒரு 7-8 நாள் இல்லை 10 நாளுமே டெக்னிக்கலாக தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. ஏதாவது ஒரு நாள் 2 நாள் தான் நியூஸஸ் பேஸ் பண்ணியோ, இல்லை ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணியோ, இல்லை ஏதாவது ஒரு பெரிய குளோபல் இஷ்யூ பேஸ் பண்ணியோ மார்க்கெட் ட்ரேட் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் டெக்னிக்கலாக தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 7 நாள்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ஒரு 2 நாள் ட்ரேட் பண்ணாலே அதில் ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணால் கூட உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை பொறுத்து நீங்கள் எண்ட் ஆஃப் த மந்தில் ப்ராஃபிட்டாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக நம்மளுடைய லெவல்ஸில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்னன்றதையும் நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயமும் சொல்லணும், மார்க்கெட் ஒரு டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. டபுள் பாட்டம்னா கீழே வந்த மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு, அதாவது 23,000 ரேஞ்சில் டச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே போய் ரெக்கவரி கொடுத்துட்டு அகைன் 23,000 டச் பண்ணிவிட்டு மேலே நிற்கிறாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு டபிள்யூ பேட்டர்னு சொல்லுவாங்க, சில பேர் டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் 2 முறை இப்படி போச்சுன்னா இது டபுள் டாப் எடுத்துச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டபுள் பாட்டம் மார்க்கெட் எடுக்குது அப்படின்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் ஓவரால் த மார்க்கெட் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. பட் ஷார்ட் டைம் ஃப்ரேம் ஒரு 15 மினிட்ஸோ ஒரு 5 மினிட்ஸில் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ நாளைக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஒரு லெவல்ஸையும் மாற்ற தேவையில்லை. இந்த லெவல்ஸே மோர் தென் எனஃப் நம்ம சேஃபாக ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ பெருசாக நான் இந்த லெவல்ஸையும் இன்றைக்கும் மாற்ற விரும்பலை. ஸோ நேற்று என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தனோ அதே லெவல்ஸ் தான். 23,000 ஃபஸ்ட்டு சப்போர்ட், அதுக்கும் கீழே மார்க்கெட் போச்சுன்னா 22,800, அதுக்கும் கீழே போச்சுன்னா 22,650. ஆனால் நம்ம ரெசிஸ்டன்ஸை வேணால் ஏதாவது மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இந்த கேண்டிலோட ஹை, அதாவது இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்குல்ல, ஸோ அதே தான் நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். அதாவது 23,180. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே வராங்க அப்படின்னா 22,300. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி வராங்க அப்படின்னா 22,450 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ சப்போர்ட்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம ஒய் டேட்டா என்ன சொல்லுதுன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒய் டேட்டா என்ன சொல்ல வருது? ஸோ ஒய் டேட்டா பார்த்தீங்கன்னா 23,000 தான் ஓய் டேட்டா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல 23,000ன்றதில் ஸ்ட்ராங்காக ஓய் டேட்டா இருக்குது. அட் த சேம் டைம் எவ்ரி 100 பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலேயும் போகாது, அட் த சேம் டைம் 23,000 கீழேயும் போகாது. ஒரு 23,000 23,150 இந்த ரேஞ்சிலே மார்க்கெட்டை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ப்ரீமியமும் மெல்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி. அதனால் நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ஓய் டேட்டாவை பாருங்கள். பட் ஓவராலாக மார்க்கெட்டுக்கு கால் சைடு தான் ஓய் டேட்டா இருக்குது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் ஃபர்தராக ஃபால் ஆகும். அட் த சேம் டைம் 23,000 புட் சைடு ஓய் டேட்டா பில்ட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு 10-10:30 மணிக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது எந்த சைடு ஓய் டேட்டா அதிகமாக பில்ட் ஆகுது, ப்ரீமியம் ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி இருக்குது, கால் அண்ட் புட்டு அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். அது ப்ரீமியமும் அதிகமாக ஓய் டேட்டாவும் நியர்பை ஸ்ட்ரைக்கில் இல்லைன்னா இப்போ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 23,150 அதில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ
நியர்பைலையும் பெருசாக ஒய் டேட்டா பில்ட் ஆகலை, ப்ரீமியமும் அதிகமாக இருக்கணும், நாளைக்கு ஒரு நல்ல வயலண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒய் டேட்டா இதுதான் இண்டிகேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சொல்கிற விஷயங்கள் லெவல்ஸு இதை வச்சுட்டு நாளைக்கு போய் ட்ரேட் பண்ணுறேன், புதுசாக ட்ரேட் எடுக்க போகிறேன், வீடியோ பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு எல்லாம் அப்படின்ட்டுலாம் போயிட்டு இந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலான்ற பிளான் பண்ணுங்கள். ஏன் வந்து அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்க வேணான்னு சொல்கிறேன்னா, இந்த விஷயம் எல்லாமே என்னுடைய புரிதல் தான். எனக்கு எப்படி வந்து நான் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன், என் மைண்டில் ஒரு ஃபிகர் இருக்கும்ல, ஸோ அதை தான் வந்து நான் வீடியோவை போட்டுட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கணுன்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ நீங்களும் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள், டெக்னிக்கலாக பண்ணுங்கள், நியூஸ் ஈவெண்ட்ஸ் பாருங்கள், ஒய் டேட்டா பாருங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு கொலாபரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அது கூட நம்மளுடைய வீடியோஸை எப்படி யூஸ் பண்ணலான்றதை திங்க் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்காதீங்க. இன்றைக்கி வந்து HDFCயோடைய ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிசல்ட்ஸை பொறுத்து 7:30 PM ஸோ அந்த ரிசல்ட்ஸை பொறுத்து மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு கேப் அப்போ இல்லை ஒரு கேப் டவுனோ ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, பெருசாக வந்து ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், ஒரு நல்ல சூப்பர் ரிப்போர்ட்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் இந்த ஜனவரி மந்த் இந்த குவார்ட்டரில் வந்து எந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸும் கொடுக்கல. எல்லாருமே வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன்ற மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்துகிட்டு இருக்குது. ஸோ HDFC நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னும் ஒரு 2 weeksல நமக்கான பட்ஜெட் இருக்குது. ஸோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல விஷயம் நமக்கு எதுவும் பண்ணலனாலும் எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் பண்ணிடாமல் இருந்தாலே பெரிய விஷயம். ஓகேங்களா? அப்போவே நம்ம ரெக்கவரி ஆகிடலாம். இல்லை நான் ஏதோ நான் மாற்றி பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது பண்ணாங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ நம்ம ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோன்னும் போது மார்க்கெட்டு கீழே போனாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம், மார்க்கெட் மேலே போனாலும் ப்ராஃபிட் பண்ணலாம். பட் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்காமல் ஒரு 4 வீடியோஸு இல்லை 2-3 இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸு, 2-3 ரீல்ஸு பார்த்துட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டுக்கு வராதிங்க. ஈஸியாக உங்களுடைய கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண மணியை லாஸ் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, பணம் பண்ணுறது, அதாவது ப்ராஃபிட் பண்ணுறது ட்ரேடிங் கிடையாது. உங்கள் கிட்ட இருக்கிற பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் தொலைக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ட்ரேடிங். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு நீங்கள் ட்ரேட் பண்ணாத வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஈவன் நீங்கள் ட்ரேடிங் உள்ளே போட்டால் கூட பத்திரமா தான் இருக்கும். நீங்கள் எப்போ வந்து ஒரு ஸ்டாப் லாஸோ இல்லை ஒரு நெகட்டிவான ஒரு லாஸை வந்து புக் பண்ணிவிட்டு வெளியே வரீங்களோ அப்போ தான் நீங்கள் லாஸு. ஸோ ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறதே ஒரு பெரிய ஆர்ட், கலை மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ பெருசாக சொல்லி நான் உங்களை பயன்படுத்த விரும்பல. பட் உள்ளே என்ன ரியாலிட்டி இருக்குது, நீங்கள் இதை மட்டும் பண்ணால் போதும் கைஸ். நீங்கள் 1 hourல இதை பிரேக் அவுட் பண்ணால், அதாவது எப்படி இதை பிரேக் 5 minutesல பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்தாலே நீங்கள் ஒரு அப் ட்ரெண்ட் எடுக்கலாம், இதுக்கு கீழே வந்தால் ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து நடக்காது. அப்படி பார்த்துருந்தா இங்கே பாருங்கள், அப்படி பார்த்துருந்தா நம்மளே சொல்லலாம், எதுக்கு வந்து நான் 5 minutesல நான் எப்பயுமே வந்து நீங்கள் பார்த்து நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும் தெரியும், ஒரு 5 minutesலையோ இல்லை ஒரு 1 minute கேண்டில்லையோ நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 1 minuteல எப்படி வேணால் மாறலாம். இப்போ இந்த இதுவே பாருங்களேன், இப்போ நான் ஒரு 5 minute கேண்டிலுக்கு உங்களுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ ரியாலிட்டி என்னன்றது தயவுசெய்து உள்ளே கற்றுக்கோங்க. இங்கே பாருங்களேன், எப்படி ஒரு வாலடைல் பாருங்கள். நீங்கள் 5 minute மட்டும் மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கான், ஆனால் மேலே போயிட்டான். மறுபடியும் இந்த இடத்துல பிரேக் பண்ணி மேலே போகிறான், அங்கே ட்ரேட் எடுத்துருப்பீங்க, உடனே கீழே வரான். ஸோ ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் வந்து இந்த ஸ்கேல்பிங் சொல்லுவாங்க, வித்தின் செகண்ட்ஸில் உள்ளே போயிட்டு வெளியே வரவங்களுக்கு சரிப்பட்டு வரும். பட் நம்மக்கிட்ட அவ்வளோ அமௌண்ட்ஸ்லாம் கிடையாது, நம்ம வச்சுருக்க ஒரு மினிமலான கேபிட்டல் தான். ஸோ அந்த கேபிட்டலை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ரிவென்ட் பண்ண முடியுமோ அதை வச்சு ப்ரிவென்ட் பண்ண பாருங்கள். ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் என்னென்னா 15 minute 1 hour. 1 hour தான் வந்து நீங்கள் ரொம்பவே சேஃபாக இருக்கலாம். 1 hour கேண்டில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ நான் லெவல்ஸ் மார்க் பண்ணுறதும் எல்லாமே வந்து 1 hour கேண்டில்ஸ் தான் இருக்கும். ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கும் புரியும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி வரலைன்னா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த வெயிட் பண்ணுற டைம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இல்லை நமக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்கும், ஃபினான்ஷியல். ஏன்னா ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருக்கிறதுனால தான் எல்லா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்கன்னு நான் என்னுடைய கருத்து. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு பொறுமையாக உட்காந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களா, கையில் காசு பணம் இல்லாமல் மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி என்ன மேலே போச்சா, கீழே வந்துச்சா, ஏன் மேலே போச்சு, ஏன் கீழே வந்துச்சு, என்ன நியூஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறீங்கல்ல. அந்த பொறுமை வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாரித்து தரலனாலும் அங்கே நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்களா, அந்த எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்,
நிறைய அனுபவங்களை வந்து உங்களுக்கு கற்றுத்தரும். ஓகேங்களா? அதனால் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். நீங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு செட்டப் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ட்ரேடராக மாற முடியும். அவசரப்பட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. எல்லா நாளுமே ஒர்க் அவுட் ஆகிடாது. அப்படி எல்லாராலையுமே ப்ராஃபிட் பண்ண முடியும், மார்க்கெட் இப்படி தான் ட்ராவல் ஆக போகுது அப்படின்னா யாரும் எந்த வேலைக்கும் போக தேவையில்ல. இப்போ ஐடி கம்பெனியில் போய் வேலைக்கு போக தேவையில்ல, டாக்டருக்கு வேலைக்கு போக தேவையில்ல, மூட்டை தூக்க ஒருத்தன் போக தேவையில்ல, எந்த வேலைக்கும் போக தேவையில்ல. ஒரே ஒரு சிஸ்டமும் இல்லை, ஒரு லேப்டாப்பு, ஒரு 4 டிஸ்பிளே, கையில் 2 ஃபோனு, அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபாயை போட்டுட்டு கடனை வாங்கியாச்சும் போட்டுட்டு டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி வந்து ஒரு லைஃப் ஸ்டைலோ இல்லை ஒரு லைஃப் சைக்கிளோ இல்லை ஒரு மணி சைக்கிளோ ரன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. நானும் கற்றுக்கிட்டு தான் வரேன். ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, இவர் பெரிய அனலிஸ்ட்டு, அவர் சொன்னால் இப்படி தான் நடக்கும், கரெக்டாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணுறது. இல்லை இவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க, இவர் சொன்னாலே அதுக்கு அப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பாதீங்க. யாராலையுமே ஷேர் மார்க்கெட்டை 100% வந்து இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும்னு சொல்லவே முடியாது. அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களை ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை வந்து ஷேர் மார்க்கெட்டை தொலைச்சிடாதீங்க. புரியுதுங்களா? அதனால் சொல்கிறேன். ஸோ சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.